கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவ பிள்ளைகளே, பரலோகமன்னா நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிய நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய பரலோகமன்னா அடைக்கப்பட்ட கதவுகள் திறக்கும். பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு எங்கே போனாலும் அடைக்கப்பட்ட சூழ்நிலை. வேலை இருக்கா? இல்லை, கதவுகள் அடைக்கப்படுகிறது. ஒரு நன்மையான காரியம் இருக்கா? இல்லை, நன்மைகள் அடைக்கப்படுகிறது. என் அன்புக்குரியவர்களே, என்ன கதவுகள் அடைக்கப்பட்டாலும் அத்தனை கதவுகளையும் கர்த்தர் திறப்பார், இல்லையா உடைப்பார். ஒரு நாள் ஆண்டவரிடத்தில் கேட்டேன், ஆண்டவரே, கள்ளந்தான் வீட்டை உடைச்சிட்டு வருவான், நீர் திறக்கிறவர் தானே, ஏன் உடைக்கிறீரு? அப்போ தான் ஆண்டவர் சொன்னார், பிசாசு பூட்டின கதவை நான் திறக்க மாட்டேன், உடைப்பேன். மனுஷங்க பூட்டின கதவை திறக்க மாட்டேன், உடைப்பேன். ஏசாயா 45:4 வெண்கல கதவுகள் உடைக்கப்படும். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கையை என்னென்ன கதவுகளை போட்டு பிசாசு அடைச்சானோ அத்தனை கதவுகளையும் கர்த்தர் உடைத்து படுகிறா. வேதாகமத்தில் ஒரு சம்பவம், அப்போஸ்தலர் நடபடியின் புத்தகம் 12வது அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பாருங்க. ஏரோது ராஜா தேவனுடைய பிள்ளைகளை, அப்போஸ்தலர்களை, சீசர்களை துன்பப்படுத்த ஆரம்பிக்கிறான். யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோப்பை சிரச்சேதம் பண்ணிட்டான். இப்போ யாக்கோப்பை சிரச்சேதம் பண்ணினதுனால ஜனங்கள் ஏரோதை புகழ்றாங்க. ராஜா, கடவுள், அப்படி இப்படின்னு புகழ்றாங்க. ஸோ இப்போ இன்னும் சந்தோஷப்பட்டு பேதுருவையும் 4வது காவலாகிய உள் காவலில் வச்சிட்டான். இப்போ பேதுருக்கு கவலையே இல்லை. கவலையப்படாதீங்க, எப்படியும் கதவை கர்த்தர் திறப்பார். பேதுரு நல்லா இறந்த நித்திரையாக இருக்கான். காலையில் மரணம். பேதுருக்கு ஒரு காரியம் தெரியும், தேவ சுத்தம் இல்லாமல் என் வாழ்க்கையில் மரணம் வரவே வராது. அழகா நல்லா அறிஞ்சதுனால கவலையே படல, ஹாப்பியாக தூங்குறான். ஒரு தேவதூதன் வந்து விழாவில் தட்டி எழுப்புறான். விழாவில் ஏன் தட்டி எழுப்புறான்னா, நம்மளுக்கு இயல்பாகவே விழாவில் கர்த்தர் கூச்சத்தை வச்சிருக்கிறார். விழாவை தொட்டால் நம்மளை அறியாமல் நம்மளுடைய உடம்பு நெளியும். விழாவில் தட்டினோடனே அப்படியே நெளிஞ்சு எந்திரிச்சிட்டான். இப்போ கனவு காண்ற மாதிரி. அப்போஸ்தலர் 12:10 வாசித்து பாருங்க. ஒவ்வொரு கதவும் திறக்குது. இப்போ நான் தரிசனம் பார்க்குறேன், சொப்பனம் பார்க்குறேன். 4வது கதவு அது இரும்பினால் செய்யப்பட்ட கதவு. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அப்போவுமே இரும்பு கதவு வந்துட்டு. சமீபத்தில் தான் என்னுடைய வீடு கட்டுறதுக்காக கதவுகள்லாம் பார்க்க போயிருக்கும் பொழுது சொன்னாங்க, புதுசாக இரும்பு கதவு வந்திருக்குது, அதுல லாக்கு. ஸோ அப்போவுமே வந்துட்டேன். அந்த இரும்பு கதவு தானாக திறக்குது. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, நம்முடைய தேவன் யார்? ஒருவனும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர். வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 7 இது எங்கே சொல்லப்படுதுன்னா, ஏசாயா 22:22 ஒருவரும் பூட்டாதபடி திறக்கிறவர், ஒருவரும் திறக்காதபடி பூட்டுகிறவர். இது நிறைவேறினது உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, அவருடைய வாழ்க்கையில் தடப்பட்ட அத்தனை கதவுகள் திறக்கட்டும். ஆசீர்வாதமான கதவுகள் திறக்கட்டும். நீர் அப்படி செய்கிறதற்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனில் பிதாவே, ஆமென், ஆமென். கதவுகள் திறக்கும். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும்.